हेलो हेलो சோ இதே மாதிரி விலங்குகள் பண்ண ஒரு சில முட்டாள்தனமான சம்பவங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பெலிகன் அழைக்கப்படக்கூடிய இந்த பறவைகளுக்கு அதோட கீழ்த்தாடை கிட்டத்தட்ட ஒரு பவுச் மாதிரி அமைஞ்சிருக்கிறதால மற்ற பறவைகள் மாதிரி இரையை கொத்தி கொத்தி சாப்பிடாம இந்த பெலிகன் பறவைகள் தன்னோட இரையை அப்படியே முழுசா விழுங்கிடும். சோ அப்படி இந்த பறவைகள் எதையெல்லாம் விழுங்க ட்ரை பண்ணிருக்குன்னு நீங்களே பாருங்க. சோ இப்படி ஆர்வ கோளாறுல சில சமயம் தப்பான இரைகளை விழுங்குறதன் மூலமா உள்ள போன அந்த இரை ஃபைனலா பவுச் மாதிரி லேசா இருக்கிற அதோட கீழ்த்தாடியை கிழிச்சிட்டு வெளியேறிடும். இப்படி ஒன்ஸ் அதோட பவுச் கிழிஞ்சிடுச்சுன்னா இனி அது விழுங்கக்கூடிய பெரும்பாலான இரைகள் ஆல்ரெடி கிழிஞ்சிருக்கிற அந்த பவுச் வழியா வெளியேறிடும். 2015 சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் ஏரியால ஒரு மிகப்பெரிய பைத்தான் ஏதோ ஒன்னு விழுங்கிட்டு அங்க படுத்திருக்கிறத பாக்குறாங்க. பட் மறுநாள் காலையில வந்து பாக்குறப்பதான் தெரியுது அவங்க முன்னாடி நாள் பார்த்த மாதிரியே அந்த பைத்தான் சேம் அதே இடத்துல அப்படியே இறந்து போய் கிடந்திருக்கு. சோ இதை பார்த்து சந்தேகப்பட்ட அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உடனே அங்க வந்து அந்த பைத்தானோட வயித்தை கிழிச்சு பாக்குறப்ப அதோட வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய சைஸ் முள்ளம்பன்றி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பசியோட சுத்திட்டு இருந்த இந்த பைத்தான் வேற வழியே இல்லாம ஒரு முள்ளம்பன்றிய தன்னோட உணவா செலக்ட் பண்ணிருக்கு. பட் அது அந்த முள்ளம்பன்றியை விழுங்கினதும் அதோட வயிற்றுக்குள்ள போன அந்த முள்ளம்பன்றியோட முட்கள் அந்த பைத்தானோட செரிமான பகுதியை எல்லாம் நல்லா குத்தி கிழிச்சு ஃபைனலா தான் இறந்ததுக்கு அப்புறமாவும் கூட தன்னை கொன்ன அந்த பைத்தானை அது கொன்னு இருக்கு. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த பெலிகன், பைத்தான் அண்ட் இப்ப பார்க்க போற இந்த கொமோடோ டிராகன், இந்த மூணுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா இந்த மூணு விலங்குகளும் சப்போஸ் ஒரு இரையை பார்த்துடுச்சுன்னா அதை அப்படியே முழுசா விழுங்குதான் ட்ரை பண்ணும். ஆனா நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ரெண்டு விலங்குகளும் ஆர்வ கோளாறுல என்ன தப்பு பண்ணுச்சோ அதே மிஸ்டேக்கை தான் இந்த கொமோடோ டிராகனும் பண்ணுது. தன்னை சாப்பிட வந்த ஒரு கொமோடோ டிராகனை இந்த எலக்ட்ரிக் ஈல் அதோட வாயிலேயே கரண்ட் கொடுத்து அனுப்பி விட்டுருச்சு. காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் ஒரு நீர் யானையோட எல்லைக்குள்ள நுழைஞ்சா அந்த நீர் யானைகள் அது யாரு என்னெல்லாம் பாக்குறது இல்ல. கிட்டத்தட்ட 3 சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு நதியை கடக்க ட்ரை பண்ணுது. ஆனா நாம ஒரு ஆபத்தான நீர் யானையோட எல்லைக்குள்ளதான் நுழைஞ்சிருக்கோம்னு அப்ப அதுங்களுக்கு தெரியல. இதுல வேடிக்கை என்னன்னா இந்த ரெண்டு சிங்கங்கள் என்னதான் அசிங்கப்பட்டிருந்தாலும் அவைகள் சக்சஸ்ஃபுல்லா அந்த நதியை கடந்து வந்துருச்சு. ஆனா இந்த சிங்கத்தோட நிலைமையை பாருங்க. ஆக்சுவலா இந்த சிங்கம் யாருன்னு தெரியுதா? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நதியை கிராஸ் பண்ண வந்த 3 சிங்கங்கள்ல 2 சிங்கங்கள் மட்டும்தான் வெளியேறி இருக்கும். பாவம் எஸ்கேப் ஆகிறேன்னு சொல்லி இப்ப இந்த சிங்கம் தனியா மாட்டிக்கிச்சு. தன்னோட எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் கிட்டத்தட்ட 3 சிங்கங்களை வெறும் ஒரே ஒரு நீர் யானை தனியா நின்று விரட்டி அடிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் 30 நீர் யானைகள் இருக்கிற ஒரு இடத்துல தனியா போய் மாட்டிக்கிட்டா அவனோட நிலைமை என்ன ஆகும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பாம்பை பாருங்க. ஆளே இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள புகுந்த மாதிரி இந்த பாம்பு இந்த ஆமையோட ஓட்டுக்குள்ள புகுந்துடுச்சு. இந்த பாம்பு இந்த ஆமையை அட்டாக் பண்றதுக்காக அதோட ஓட்டுக்குள்ள போச்சா? அப்படி இல்லைன்னா இந்த ஆமையே தன்னை அட்டாக் பண்ண வந்த அந்த பாம்பை கடிச்சு அதோட ஓட்டுக்குள்ள கொண்டு போய் லாக் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. நீங்க இதை எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மிகப்பெரிய மீன்கள்ல இருந்து ஆபத்தான கடல் பாம்புகள் வரைக்கும் இந்த கழுகுகள் எத்தனையோ விலங்குகளை அப்படியே அலைக்க தூக்கிட்டு போய் தன்னோட உணவா சாப்பிடும். ஆனா அப்பேற்பட்ட ஒரு கழுகு ஒரு நண்டை பார்த்தா மட்டும் பெரும்பாலும் அதை அவாய்ட் பண்ணிடும். எதுக்காகன்னு தெரியுமா? பிகாஸ் மத்த இறைகளோட கம்பேர் பண்ணும்போது நண்டுகளுக்கு கைகள் இருக்கு. புரியலைன்னா இந்த வீடியோவை பாருங்க. ஒரு தம்மா துண்டு நண்டு கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த கழுகு என்ன பாடுபடுதுன்னு. ஒரு சிங்க கூட்டத்தோட ஹண்டிங் சக்சஸ் ரேட்டுங்கிறது வெறும் 30% மட்டும்தான். சோ இவைகளோட சக்சஸ் ரேட் இந்த அளவுக்கு லோவா இருக்க காரணம் வேட்டைக்கு போற இந்த சிங்கங்கள் சில சமயம் இல்ல ஆக்சுவலா பல சமயங்கள்ல தப்பான எதிரியை சூஸ் பண்ணிடும். உதாரணத்துக்கு இந்த ஒரு வீடியோவை பாருங்க. கிட்டத்தட்ட 4-5 சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து தனியா சிக்கின இந்த ஒரு ஜிராஃபியை துரத்திட்டு இருக்கு. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவைகள் தப்பான ஜிராஃபியை சூஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும்.
சோ இப்போ நம்ம பார்த்ததுல உங்களுக்கு எந்த அனிமல் மூமெண்ட் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நீங்க கொடுக்கிற சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க.